எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாருமே யோசிக்கலாம், நான் எதுக்காக உங்க எல்லாரையும் இங்க வர சொன்னேன்னு. ஒரு ராஜாவா இந்த காட்டையும் இந்த காட்டுல வாழுற விலங்குகளையும் பாதுகாக்கிறது என்னோட கடமை. நம்ம காடை சுற்றியுள்ள மத்த காடுகள்ல உள்ள எல்லா விலங்குகளுமே ஆபத்துல இருக்கு. வெளிநாட்டுல இருந்து ஏதோ புது வேட்டைக்காரர்கள் வேட்டையாடுறதுக்காக வந்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நிறைய காடுகள்ல பல விலங்குகள் காணாம போயிருக்கு. அந்த வேட்டைக்காரர்களோட கைகள்ல ஆபத்தான ஆயுதங்கள் இருக்கிறதாவும் எனக்கு தகவல் வந்திருக்கு. ராஜா, அப்போ எங்க யாருக்குமே பாதுகாப்பே இல்லையா? நாங்கெல்லாம் வேட்டைக்காரர்களுக்கு பலியாக போறோமா? பதட்டம் வேண்டாம் சிவிங்கியாரே. பல காடுகள்ல வேட்டைக்காரர்கள் ஏற்கனவே வேட்டையாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா தேவனுடைய மகா பெரிய கிருபையினால இன்னும் நம்ம காட்டுக்குள்ள எந்த வேட்டைக்காரர்களும் நுழையல. மன்னிக்கணும் ராஜா, பல காடுகள்ல வேட்டைக்காரர்கள் வேட்டையாட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்போ அந்த வேட்டைக்காரர்கள்லாம் நம்ம காடை நெருங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உடனே நம்ம எல்லாருமே இந்த காட்டை விட்டு காலி பண்ணி வேற காட்டுக்கு போகணும். அப்பதான் நம்மளால பாதுகாப்பா இருக்க முடியும். நான் உங்க எல்லாரையும் வர சொன்னதுக்கு முக்கிய காரணமே அதுதான். யாரும் காட்டை விட்டு வெளியே போகவே கூடாது. இதுதான் என்னோட கட்டளை. என்னோட உத்தரவை யாருமே மீறக்கூடாது. அப்படி யாராவது என்னோட கட்டளைய மீறினீங்கன்னா கண்டிப்பா தண்டிக்கப்படுவீங்க. நம்ம இந்த காட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு முழுமையான பாதுகாப்பு. காட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா கண்டிப்பா உங்களோட உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. ஊர் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஊர் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. ராஜா ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காரு. வேட்டையர்களால அச்சுறுத்தல் இருப்பதால ராஜா திரும்ப உத்தரவு கொடுக்கிற வரைக்கும் யாரும் காட்டோட எல்லைய தாண்ட கூடாது. அப்படி யாராவது ராஜாவோட உத்தரவை மீறினீங்கன்னா கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். ஊரடங்காது உத்தரவாவது இத நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். ஊரை விட்டு போனாதான் நல்ல விலங்குகளை சாப்பிட்டு திருப்தியா இருக்க முடியும். இந்த ராஜா என்னன்னா ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காரு. ஊரை விட்டு எதுக்கு வெளியே போகணும்? ஊருக்குள்ளேயே நிறைய விலங்குகள் இருக்கு. இந்த ஊரடங்கு உத்தரவை வச்சுக்கிட்டே நான் நல்லா சாப்பிட போறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிவிங்கியாரே. மத்த காடுகள்ல நுழைஞ்ச வேட்டைக்காரர்கள் நம்ம காட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா நம்மளாம் தப்பிக்கவே முடியாது. அவங்க கிட்ட எல்லாம் ஆபத்தான ஆயுதங்கள் வேற இருக்கா. நம்ம என்ன பண்ண போறோம்? கவலைப்படாத லக்கி. நம்ம ராஜா சொன்ன மாதிரி காட்டுக்குள்ளே இருந்தா நம்மளுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. நம்மளுக்கு தேவையான எல்லா உணவுமே காட்டுக்குள்ளேயே இருக்கு. அதனால நம்ம காட்டை விட்டு வெளியே போக வேண்டிய எந்த அவசியமே இல்ல. நம்ம ராஜா சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு தினமும் ஜெபம் செய்யலாம் லக்கி. ஏசப்பா கண்டிப்பா நம்மள பாதுகாப்பாங்க. நீ பயப்படாம பிரேயர் மட்டும் பண்ணு. சரி சிவிங்கியாரே, நீங்களும் பாதுகாப்பா இருங்க. சொல்லுங்க நரியாரே, என்ன இந்த பக்கம்? ஒண்ணும் இல்ல சிவிங்கியாரே. ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல நரியாரே, நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். இனிதான் சாப்பிடணும். சிவிங்கியாரே, நான் உங்களுக்கு ஒரு சுவையான செய்தி வச்சிருக்கேன். சுவையான செய்தியா? என்ன அது? பக்கத்து காட்டுல என் நண்பன் நிக்கு இருக்கான். அவன் எனக்கு ஒரு விஷயம் சொன்னான். அவங்க காட்டுல ஒரு உயரமான மரம் இருக்கான். அந்த மரத்துல சுவையான பழங்கள் இருக்கான். ஆனா யாராலையும் அதை பறிக்கவே முடியலையாம். கீழே விழுந்ததை தான் எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. அதோட சுவர் ரொம்ப டேஸ்டா இருந்திருக்கான். அந்த பழங்கள் இதுவரைக்கும் எங்கேயும் இல்லாத மாதிரி ரொம்ப சுவையா இருந்துச்சான். அதனால நிக்கு என்கிட்ட உதவி கேட்டிருக்கான். யாராவது பறிச்சு கொடுத்தா அவங்களுக்கும் 10 பழங்கள் இலவசமா தர்றதா சொல்லியிருக்கான். நம்ம காட்டிலேயே உயரமா அழகா நீண்ட கழுத்துள்ளது நீங்க மட்டும்தான். உங்களுக்கு மட்டும்தான் உதவி செய்யற நல்ல மனப்பான்மை இருக்கு. வரீங்களா? நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த பழங்களை பறிச்சுட்டு வரலாம். உதவி செஞ்ச மாதிரியும் ஆச்சு, சுவையான பழங்களை சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. நரியாரே, ராஜாவோட உத்தரவை மறந்துட்டீங்களா? நிறைய காடுகள்ல வேட்டைக்காரர்கள் வேட்டையாடிட்டு இருக்காங்க. நம்ம வெளியே போகவே கூடாது. வெளியே போனா நம்மளுக்கு ஆபத்து. அப்படி வெளியே போறது தெரிஞ்சா கண்டிப்பா நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும். நம்ம வெளியே போறது யாருக்குமே தெரியாது. எனக்கு ஒரு ரகசிய வழி தெரியும். வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். என்னால வர முடியாது நரியாரே. நான் ராஜாவோட கட்டளைய மீற மாட்டேன். நீங்களும் மீறி வெளியே போகாதீங்க.
உங்களுக்கு தான் ஆபத்து. ஐயையோ, நீங்க வரலன்னா நான் எப்படி போவேன்? உங்களாலதான் அந்த பழங்களையே பறிக்க முடியும். அதனாலதான் உங்ககிட்ட உதவி கேட்டேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம போக வேண்டாம். சரி, நம்ம அப்புறம் பாப்போம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ச்சே, எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும்னு நினைச்சேன். மிஸ் ஆயிடுச்சே. இனி வேற யாரையாவது தான் பார்க்கணும். என்னோட பசிக்கு யாரு இரையாக போறா? நானும் தேடி தேடி பார்த்தேன், ஆனா இன்னும் ஒன்னும் சிக்கலையே. என் வயிறும் சாப்பாடு கேட்டு கூப்பாடு போடுது. நான் என்ன பண்ண போறேன்? ஆஹா, லக்கி ஆடு வருது. இன்னைக்கு நமக்கு லக்கி தான். இந்த ஆடு மட்டும் நமக்கு சிக்குச்சுன்னா இப்ப சாப்பிடுற சாப்பாடே ராத்திரி வரைக்கும் போதும். ராத்திரிக்கு இறையே தேட தேவையில்ல. ஹே லக்கி, எப்படி இருக்க? நான் ஏதோ இருக்கேன் ஜிம். நீ எப்படி இருக்க? இன்னைக்கு இருப்ப லக்கி, நாளைக்கு இருக்க மாட்ட. ஏன்னா என் வயித்துக்குள்ள போயிருவியே. ஜிம், என்ன யோசிக்கிற? அது நீ ரொம்ப சோகமா ஏதோ இருக்கேன்னு சொன்னல, அததான் யோசிச்சுட்டு இருந்த லக்கி. நான் நல்லா இருக்கேன். உனக்கு என்ன ஆச்சு? அத ஏன் கேக்குற ஜிம்? உனக்கு தெரியாதா என்ன? நானே ரொம்ப பயத்துல இருக்கேன். வேட்டைக்காரர்கள் எப்ப வேணாலும் நம்ம காட்டுக்குள்ள வரலாம். வந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? ஆமா லக்கி, அதே பயம்தான் எனக்கும். அதனாலதான் நான் இந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு போக போறேன். வேற காட்டுக்கா? ஆனா ராஜா உத்தரவு போட்டிருக்காரே ஊரடங்குன்னு. ஊரடங்காது உத்தரவாவது யாரு கேட்க போறா? ராஜா உத்தரவு போட்டுட்டு பாதுகாப்பா கொகையில இருந்துக்குவாரு. அப்படியே ஆபத்து வந்தாலும் ஈஸியா தப்பிச்சிருவாரு. ஆனா வேட்டைக்காரர்கள்லாம் உள்ள வந்தா நம்மள பாதுகாக்க ராஜாவா வருவாரு. அதனால நம்ம உயிரை நம்ம தான் காப்பாத்திக்கணும். அதனாலதான் நான் காட்டை விட்டு வெளியே போறேன். நீயும் வேணா என் கூட வா லக்கி. நான் போற காட்டுல எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அந்த காட்டுல பல மடங்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. முள் வேலிகளால காட்டை சுத்தி வளைச்சிருக்காங்க. பத்தாததுக்கு ரொம்ப தைரியமான வீரமுள்ள விலங்குகள் எல்லாம் எல்லைகள்ல காவலுக்கு வச்சிருக்காங்க. அப்படியா ஜிம்? ஆமா லக்கி, அங்க போனா யாராலையும் நம்மள நெருங்க கூட முடியாது. நம்ம பாதுகாப்பா ரொம்ப நாள் சந்தோஷமா இருக்கலாம். எனக்கும் வரணும்னு ஆசையா இருக்கு ஜிம். ஆனா நம்ம இந்த காட்டை விட்டு வெளியேறதுக்குள்ள இங்க இருக்கிற காவலாளர்கள் கிட்ட நம்ம மாட்டிட்டோம்னா நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும். இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாம எப்படி போறது? இவ்வளவு யோசிச்சனா அத யோசிக்க மாட்டேனா? எனக்கு ஒரு ரகசிய வழி தெரியும். நம்ம காட்டை தாண்டின உடனேயே என்னோட நண்பர்கள் அங்க இருப்பாங்க. நம்மள அவங்க பத்திரமா அவங்க காட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. நம்ம யாருக்குமே தெரியாம போயிடலாம். அப்படியா ஜிம்? இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆனா நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இப்பவே போகலாம், வா. முட்டாள் ஆடு, நான் சொல்றதெல்லாம் முழுசா நம்பிடுச்சு. யாராவது இந்த காட்டை தாண்டி போவாங்களா? போனா என் உயிருக்குள்ள ஆபத்து. இந்த காட்டுலயே யாரும் போகாத ஒரு இடம் எனக்கு தெரியும். அங்க இந்த ஆடை கூட்டிட்டு போய் நல்லா சாப்பிட வேண்டியதான். இங்க யாருமே இல்லாத மாதிரி இருக்கு ஜிம். இந்த இடம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. எங்க உன்னோட நண்பர்கள்? நான் சொன்னதெல்லாம் நீ நம்பிட்ட முட்டாள் ஆடு. ராஜாவோட உத்தரவை மீறது மட்டும் பிரச்சனை இல்ல. இந்த காட்டை விட்டு வெளியே போனா என்னோட உயிருக்கே ஆபத்து. நான் எப்படி இந்த காட்டை விட்டு வெளியே போவேன்? என்ன? அப்போ என்கிட்ட நீ காட்டை விட்டு வெளியே போறேன்னு தானே என்ன கூட்டிட்டு வந்த? இப்போ என்ன பேசுற ஜிம்? உனக்கு என்ன ஆச்சு? இன்னுமா உனக்கு புரியல லக்கி? நான் காட்டை விட்டு வெளியே போறதுக்கெல்லாம் உன்னை கூட்டிட்டு வரல. என்னோட பசிக்கு உன்னை இரையாக்க தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். இப்போ நான் உன்னை நல்லா சாப்பிட போறேன். சாப்பிட்டு நிம்மதியா தூங்க போறேன். வேண்டாம் ஜிம், ப்ளீஸ் என்ன சாப்பிட்றாத. நான் உன்னை நம்பி தானே வந்தேன். ப்ளீஸ் என்ன சாப்பிட்றாத. யாருங்க இங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? கரடியாரே, என்னை காப்பாத்துங்க. இந்த நரி என்ன சாப்பிட பாக்குது. கரடியாரே, இல்ல, ஆடு போய் சொல்லுது. நான் சாப்பிடலாம் பார்க்கல. இது தடை பண்ணப்பட்ட பகுதி. இங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? முதல்ல எதுக்காக இங்க வந்தீங்க? கரடியாரே, நான் வேட்டைக்காரர்களை நினைச்சு ரொம்ப பயத்துல இருந்தேன். என்னோட பயத்தை இந்த நரி பயன்படுத்திக்கிச்சு. என்ன வேற காட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுச்சு. பாதுகாப்பா இருக்குன்னு கூட சொல்லுச்சு. ஆனா இந்த நரி என்ன ஏமாத்திடுச்சு. என்ன பாதுகாப்பா வேற காட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி என்ன சாப்பிடுறதுக்காக யாரும் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. நீங்க ரெண்டு பேரும் ராஜா போட்ட உத்தரவை மறந்துட்டீங்களா?
ராஜாவோட உத்தரவின்படி நீங்க 2 பேரும் ராஜாவோட கட்டளைய மீறினதுனால உங்க 2 பேரையும் கைது பண்றேன். மத்தத ராஜா கிட்ட வந்து பேசிக்கோங்க. நான் ராஜாவோட கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். இந்த நரியோட வஞ்சக வார்த்தையில விழுந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். எஸ் குட்டீஸ், லக்கி ஆடு ராஜாவோட கட்டளைக்கு கீழ்ப்படியாததுனால பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிச்சு. ஆனா நான் ராஜாவோட கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா குட்டீஸ்? வேதவசனம் சொல்லுது, தேவிய ராகமம் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இன்னைக்கு நீங்க நல்லா பாத்திருப்பீங்க, ஒரு ராஜாவோட கட்டளைக்கு கீழ்ப்படியாததுனால லக்கி ஆடு பிரச்சனையில மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் ஏசப்பா சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமையும் ஏசப்பாவோட கட்டளைகளை கை கொள்ளாமையும் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப தப்பு குட்டீஸ். வேதவசனம் சொல்லுது இல்லையா, ஏசப்பாவோட கட்டளைகளின்படி செய்யணும், ஏசப்பாவோட நியாயங்களை கை கொள்ளணும், அவைகளின்படி நம்ம நடக்கணும். அப்பதான் நம்ம பாதுகாப்பா இருப்போம். இல்லனா பிசாசோட வஞ்சக வார்த்தைகள்ல விழுந்து நம்மளும் பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவோம். இன்னைக்கு ஏசப்பாவோட வார்த்தைகளுக்கும் ஏசப்பாவோட கட்டளைகளுக்கும் எதிர்விதமா பிசாசானவன் நம்ம கிட்ட ஆசை வார்த்தைகளால பேசி நம்மள பாவத்துல விழ வைப்பான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால எப்பவுமே ஏசப்பாவோட வார்த்தைகளுக்கு மட்டும்தான் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். பிசாசுக்கு செவி கொடுத்தாலோ இல்ல பாவத்துல விழுந்தாலோ அதனோட விளைவா நம்ம நரகம் அப்படிங்கிற பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவோம். சோ குட்டீஸ், இன்னையில இருந்து ஏசப்பாவோட வார்த்தைகளையும் கட்டளைகளையும் என்னைக்கும் மீறணும்னு நினைக்காதீங்க. அப்படி மீறணும்னு நினைச்சா பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவோம். வேத வசனத்தின்படி ஏசப்பாவோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுங்க. ஏசப்பா நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. தேங்க்யூ.